வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் கேட்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். துரோகத்தின் வழியிலிருந்து தன்னம்பிக்கையுடன் மீண்டு புதிதாய் வாழ்க்கையை தொடங்கும் ஒரு பெண்ணின் உணர்வு பூர்வமான பயணம்தான் இந்த கதை. நீங்களும் இது போன்ற சுவாரஸ்யமான எபிசோடுகளை தொடர்ந்து கேட்க எங்களை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாங்க கதைக்குள் போகலாம். எபிசோட் 1. தன் பிறந்த ஊருக்கு சென்ற மீரா கணவன் இன்று விடுமுறையில் வீட்டில் இருப்பான் என்று ஆர்வமாக புகுந்த வீட்டிற்கு வந்தாள். திடீரென்று தன்னை கண்டால் தன் மாமன் என்ன செய்வான்? ஆச்சரியப்படுவானா? கட்டிக்கொள்வானா? அனைத்து முத்தமிடுவானா? வழக்கம் போல் சலித்துக் கொள்வானா என்று பலவித யோசனையோடு தன் வீட்டின் வாயிலில் செருப்பை கழட்ட அங்கு புதிதாய் இருந்த ஹீல் செப்பலை கண்டு புருவம் சுருக்கியவள் யோசனையோடு சாத்தப்பட்டிருந்த கதவை பார்த்தாள். அருகில் அவளது கணவனது செருப்பும் ஜோடியாக விடப்பட்டிருந்தது. அவள் குழப்பத்தோடு அங்கேயே நிற்க, என்ன மீரா, உங்க அம்மா வீட்டுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டியாக்கும். பிறந்த வீட்டுக்கு போனதும் புருஷன் பிள்ளைக்குட்டியோட ஞாபகம் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சா என்று பக்கத்து வீட்டுக்காரி துளசி கிண்டலாக கேட்க, அப்படியெல்லாம் இல்ல துளசி, எனக்கு அந்த ஊர்ல அம்மா அப்பான்னு யார் இருக்காங்க? பிறந்து வளர்ந்த ஊர், அவ்வளோதான். ஏதோ இந்த ஊர்லயே அடைபட்டு கிடக்காம திருவிழான்னு பெரியப்பா பொண்ணுங்க கூப்பிட்டதும் ஏதோ ஒரு அல்ப ஆசையில கிளம்பி போனேன். ஆனா அங்க 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல என்று மீரா புன்னகைத்தபடி கூற, சரிடி, நான் சொல்றேனேன்னு கோச்சிக்காத. உன் புருஷனை பத்தி ஊருக்குள்ள அரசல் புரசலா வேற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன் நானே கூட சில சமயம் பார்த்திருக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இரு. உன்னோட பிள்ளைங்களுக்காகவது உன் புருஷனை உன் கைக்குள்ள வச்சுக்கப்பாரு என்று துளசி எச்சரிக்க, நீ என்ன சொல்ற துளசி? எனக்கு புரியல என்று மீரா விழிக்க, இன்னும் என்ன உனக்கு தெளிவா சொல்லணும்? 2 தெரு தள்ளி இருக்கிற முருகேசன் பேத்தி மீனா இருக்கால்ல, அவளுக்கும் உன்னோட புருஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க என்று துளசி அவள் காதில் கிசுகிசுக்க, வாய மூடு துளசி, ஏதோ தோழியாச்சேன்னு பாக்குறேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சுட்டு போயிடுவீங்கல்ல. எப்ப யார் கொடிய கெடுக்கலான்னு அழைகிறது. எங்க வந்து யார பத்தி குறை சொல்லிட்டு இருக்க? என் புருஷன் கொஞ்சம் மொசடுதான், கோபக்காரர் தான். அதுக்காக அவர் மேல இப்படி ஒரு பழிய போடுவியா என்று சண்டைக்கு நிற்க, இங்க பாரு பிள்ளை, என் காது கெட்டினத உனக்கு சொன்னேன். நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். எனக்கே சந்தேகம் வரும்படி 2-3 இடத்துல அந்த டவுன்கார பிள்ளையையும் உன்னோட புருஷனையும் பார்த்ததினால்தான் உனக்கு சொல்றேன். ஏதோ தாயா சேயா பழகிட்டுமேனு தான் நீ இந்த பேச்சு பேசியும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை கெடுத்து நான் என்ன பண்ண போறேன்? அதுல எனக்கு என்ன லாபம் இருக்க போகுது? இத்தனை வருஷம் ஒண்ணு மண்ணா பழகிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி புட்டல்ல. இனி நீ இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன்டி என்று கோபமாக கூறியவள் அங்கிருந்து நடைய கெட்ட, போடி போ, யாருக்கு வேணும் உன்னோட அக்கறை என்றவள் தன் வீட்டின் வாசல் கதவை தட்ட அது திறக்கவில்லை. மாமா தூங்குறாங்களோ? இருக்கும், வாரத்துல 1 நாள் தான் வீட்டுல இருக்காங்க. அந்த 1 நாள் நல்லா தூங்குவாங்க. நமக்கு தெரியாத அவரை பத்தி? இந்நேரம் பப்பரை பேன் படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டிட்டு இருப்பார். நம்ம கொல்லப்புறம் போய் குரல் கொடுப்போம் என்று நினைத்தபடி பின்புறம் பெட்ரூமின் ஜன்னல் பக்கம் செல்ல, ஜன்னல் மூடி இருக்கவும் அதில் கை வைத்து லேசாக திறந்ததும் அவள் செவியை எட்டியது ஒரு பெண்ணின் சிரிப்பொலி. அதில் தலையில் இடி விழுந்தது போல் அதிர்ந்தவளுக்கு வாசலில் இருந்த ஒரு பெண் ஜோடி செருப்பும் கண்ணுக்குள் வந்து போக கண்ணை சுழற்றி கொண்டு வந்தது மீராவுக்கு. கடவுளே, என்ன நடக்குதீங்க? நம்ம பெட்ரூம்ல வேறொரு பொண்ணோட குரலா என்று மனம் பதைத்தவள் 1000 வேண்டுதல்களோடு தவறாக எதுவும் இருக்கக்கூடாது என்று கடவுளை பிரார்த்தித்தபடி ஜன்னலை கதவை லேசாக திறக்க, அவள் வேண்டுதல் அனைத்தும் பொய்த்து போனது என்பதற்கு சாட்சியாக அங்கு அவள் கண்ட காட்சியில் அவள் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அவளது கணவனின் நெஞ்சில் வேறொரு பெண் உரிமையாக சாய்ந்து கிடந்தாள். மீராவின் கணவன் அவள் வயிற்றில் கைகளை படரவிட்டபடி தன் நெஞ்சில் அவள் தலையை சாய்த்திருந்தான். உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா, இல்ல சும்மாதான் சொல்லுறீங்களா என்று அப்பன் கேட்க, என்னடி இப்படி சொல்லிட்ட? நீனா எனக்கு உசுறு. உன்னோட இருக்கிற அந்த கொஞ்ச நேரம்தான் நான் ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணுறேன் என்று பதிலளித்தான் அர்ஜுன். அவன்தான் நம் மீராவின் ஆசை கணவன், குடும்பத்தில் முதல் பட்டதாரி. சாரி, அவனுக்கு குடும்பமென்றே தற்போதைக்கு இருப்பது மீராவும் அவளது குழந்தைகளும் தான். அவன் சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்துவிட தாத்தா பாட்டியின் உதவியோடு கிராமத்தில் வளர்ந்தான். படிப்பு நேரம் போக மீதி நேரம் கிராமத்திலும் பக்கத்தில் உள்ள டவுனிலும் வேலை பார்த்து ஒரு டிகிரியை முடித்தான். அதன் விளைவாய் ஒரு பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக பணிபுரிகிறான்.
வயது மூப்பின் காரணமாக அர்ஜுன் முதல் வருடம் படிக்கும் போதே அவனது தாத்தா தவறிவிட அதன் பிறகு பாட்டியையும் தன் படிப்பையும் சம்பாதித்தையும் பார்த்து கொண்டு காலத்தை தள்ளவே பெரும்பாடு பட்டான். எப்படியோ 3 வருடத்தையும் முடித்தவன் மேல் படிப்பு படிக்கலாம் என்று முயற்சிக்க, பாட்டியோ தன் கடைசி காலம் நெருங்கிவிட்டது, விரைவில் திருமணம் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்தியதில் விருப்பமே இல்லை என்றாலும் மீராவின் கழுத்தில் தாலியை கட்டினான். முதல் டிகிரியை முடித்து சொற்ப வருமானத்திற்கு ஒரு வேலையை பார்த்து கொண்டே 2வது டிகிரியை கரசில் படித்துக் கொண்டிருக்கும் போதே மீராவை கரம் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை பாட்டியால் உண்டாகிவிட்டது. தன்னை வளர்த்து ஆளாக்கிய பாட்டியின் மனதை காயப்படுத்த விருப்பமில்லாமல் மீராவை கட்டிக்கொண்டான். இதோ மீராவுக்கும் அர்ஜுனுக்கும் திருமணமாகி 8 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. என்னதான் அர்ஜுன் விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொண்டாலும் மறு வருடமே மீராவுக்கு குழந்தையை கொடுக்க தவறவில்லை. அவர்களின் முதல் குழந்தை அஸ்வின். தற்போது அவனுக்கு 7 வயது நடக்கிறது. அஸ்வின் பிறந்த 2வது வருடத்தில் தனது 2வது குழந்தையான பிரீத்தியை பெற்றெடுத்தாள். அவளுக்கும் தற்போது 5 வயது நடக்கிறது. இருவரும் 8 வருடங்களாக ஆத்மார்த்தமான தம்பதிகளாக வாழ்ந்தார்களா என்று கேட்டால் விட என்னவோ 0 தான். ஏதோ பாட்டி சொன்னார்களே என்று கட்டிக்கொண்டானே தவிர அவள் மீது காதல் இருந்ததா என்று கேட்டால் அது அவனுக்கே தெரியாத புதில்தான். இயந்திரத்தனமான கூடல் இருவருக்கும் இடையில் தினமும் நடக்கும். அதை பெண்ணவள் தன் மீது நாட்டம் கொண்டுதான் கணவன் நெருங்குகிறான் என்று கண்மூடித்தனமாக நம்பிவிட்டால் இத்தனை ஆண்டுகள். 8 வருட நம்பிக்கை இன்று ஒரே நாளில் உடைத்திருந்தான் அர்ஜுன். மீரா அதிர்ச்சியோடு அங்கேயே நின்றிருக்க, நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது என்று பெண்ணவளின் குரலில் சுயத்திற்கு வந்தாள். நம்படி கண்ணம்மா, என் நெஞ்சில் இருக்கிற டாட்டுவை பார்த்துமா, உனக்கு என் மேல நம்பிக்கை வரல என்று அர்ஜுன் புன்னகைத்தபடி கேட்க, ஆஹா இது நல்ல கதையா இருக்கே, இது உன் பொண்டாட்டி பேரோட முதல் எழுத்த தானே பச்சை குத்தி இருக்க என்று அப்பன் வினவ, அடி லூசு, 1 வருஷமா நீ இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இது அவளை நினைச்சு குத்தினது இல்ல, உன்னை நினைச்சு குத்தினதுடி. அதுவும் இப்ப இல்ல, நான் +2 படிக்கும் போதே இந்த டேட்டுவை குத்திட்டேன் என்று அர்ஜுன் கூற, அங்கு மீராவின் கால்களுக்கு கீழிருந்த நிலம் நழுவது போல் அங்கே தொப்பென்று அமர்ந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. திருமணமான முதல் இரவில் கணவனின் நெஞ்சில் மீ என்று பச்சை குத்தி இருப்பதை கண்டு தன் மீது கொள்ளை பிரபத்தில் இருக்கிறான் என்று நம்பியவள் தினம் தினம் தன்னை விருந்து படைத்தாள். 8 வருடமாக கணவன் தன்னை நேசித்திருந்தான் என்று நம்பியவளுக்கு பெருத்த ஏமாற்றம் இடியாக வந்து இறங்கியது. அங்கே ஏதோ சத்தம் கேட்குது அர்ஜுன் என்று அவள் பதற, காத்துல கதவு அடிச்சிருக்கும், இந்த நேரத்துல யார் வர போறாங்க, அந்த பட்டிக்காடு அவ பிறந்த ஊருக்கு போயிருக்கா, வர்றதுக்கு எப்படியோ 4 நாள் ஆகும் என்று அர்ஜுன் ஏளனமாக கூற, அதை கேட்ட மீராவின் இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போன்ற ஒரு வலி ஏற்பட்டது. சரி, அவளை பத்தி பேசி உங்க மூட நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. என்னோட இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி சொல்லுங்க, +2 படிக்கும் போதே பச்சை குத்திக்கிட்டீங்களா? அப்பவே நீங்க என்ன காதலிச்சிங்களா என்று ஆர்வமாக கேட்க, இன்னுமா உனக்கு அதுல சந்தேகம்? ஐ லவ் யூ மீனா, உன்னோட இந்த கண்ணு இருக்கு பத்தியா, இதுல தாண்டி முதலில் விழுந்தேன். ஆனா நான் +2 முடிக்கும் போதே நீ இந்த ஊரை விட்டு காலி பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. எந்த ஊருக்கு போனீங்க, எங்க இருந்தீங்கன்னு எனக்கு அப்ப தெரியல. உன்னை தேடி வர அளவுக்கு எனக்கு விவரம் பத்தல. அதோட அப்படியே இத்தனை வருஷமும் ஓடி போயிடுச்சு. திரும்பவும் உன்னை பார்த்தது எனக்குள்ள வந்த உணர்வுக்கு எல்லையே இல்லை என்று அர்ஜுன் பரவசத்தோடு கூற, சரி அர்ஜுன், மீதிய போன்ல பேசுவோம், வீட்டுல தாத்தா தேட ஆரம்பிச்சிடுவாங்க என்று மீனா பரபரக்க, நான் உன்னை டிராப் பண்ணவா என்று அர்ஜுன் ஆர்வமாக கேட்க, ரொம்ப ஆசைதான். 2 தெரு தள்ளி இருக்க வீட்டுக்கு பிக்கப் வேற டிராப் வேறவா, போயிட்டு பொழப்ப பாருங்க என்றவள் தன் ஆடையை சரி செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள்.